நமது இந்திய குடியரசுத் தலைவரை எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்பது பற்றி பார்ப்போமா? நமது இந்திய குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 54 படி அவருடைய தேர்தல் முறையை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. எவ்வாறெனில், தேர்ந்தெடுக்கப்பட்ட those who are elected representative in Lok Sabha and Rajya Sabha, those who are elected members of Legislative Assembly of all states and Union Territory of National Capital Delhi and Union Territories. The National Capital Delhi also the Union Territory. Union Territory Delhi and Puducherry. Elected representatives, elected members. அதாவதுங்க, பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மாநிலங்களிலும் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், யூனியன் பிரதேசத்தில் உள்ள புதுச்சேரி மற்றும் தேசிய தலைநகராகிய புதுடெல்லி, இந்த 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டசபையில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும்தான் இந்த எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவோம், அதாவது தேர்வாளர் குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த குழுவின் மூலமாகத்தான் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்புறம் நாமினேட்டட் மெம்பர்ஸ், நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். நியமிக்கப்படும் உறுப்பினர்கள் அப்படின்னா, ராஜ்யசபைக்கு, அதாவது ராஜ்யசபா, அதில் 238 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சட்டசபையின் மூலமாக. மீதி 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவார். அதாவது ஒவ்வொரு ஃபீல்டுலையும் நல்ல டிஸ்டிங்விஷ்டு பர்சன், அதாவது புகழ் வாய்ந்த ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு அறிஞர்களை, நிபுணத்துவம் பெற்றவர்களை, இப்போ பொருளாதாரத்தை எடுத்துக்காங்க, விளையாட்டில் எடுத்துக்காங்க, கலையில் எடுத்துக்காங்க, சமுதாய பணியில் எடுத்துக்காங்க. இது மாதிரி ஒரு 12 பேரை டிஸ்டிங்விஷ்டு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு 12 பேர்த்த நேஷனல் லெவலில் தேர்ந்தெடுத்து அவர்களை ராஜ்யசபாவுக்கு நியமிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த மக்களுடைய இந்த குழாமிலிருந்து, இந்த போட்டியிலிருந்து அவரால் வெற்றி பெற முடியாது. அவர்களுக்கு அந்த அளவுக்கு நேரங்களும் கிடையாது. ஆனால் அவர்களின் அறிவு நம் இந்தியாவுக்கு தேவை என்பதனால் அவர்களுடைய அனுபவத்தை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக அவர்களை நாம் ராஜ்யசபாவுக்கு நியமித்திருக்கிறோம். அவர்களும் குடியரசுத் தலைவர்களுடைய தேர்தலில் போட்டியிட, வாக்களிக்க உரிமை இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், லோக்சபாவில் ஒரு 2 பேர் ஆங்கிலோ இந்தியன்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒருத்தர் ஆங்கிலோ இந்தியன்ஸ். ஏன்னா அவர்கள் பழங்காலம் தொட்டு இந்தியாவில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலமாக 1600களில் வியாபாரம் செய்து வந்தார்கள். அதிலிருந்து நம்மை ஆட்சி செய்தார்கள். நாம் அவர்களிடமிருந்து சுதந்திரம் பெறும் வரை 1947 தான் சுதந்திரம் பெற்றோம். அதுவரை இங்கேயே அவர்கள் தங்கியிருந்து தங்கள் வாழ்நாளை கழித்தார்கள். அவர்களுடைய வாரிசுகள் இங்கேயே நம் இந்தியாவில் தங்கிவிட்டார்கள். அவர்களுக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னா எப்படின்னு சொல்லி தான் அவர்களுக்கு ஒரு நாமினேட்டட் மெம்பர்ஸ் கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்கள அந்த நாமினேட்டட் மெம்பர்ஸ் இப்போ இல்லை.
அங்கே அவங்கள நீக்கிட்டாங்க. போதிய அளவு அந்த மக்கள் தொகை இல்லை என்பதால் இப்போது அவங்களுக்கு அந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் அந்த பிரதிநிதித்துவம் நீக்கப்பட்டு விட்டது. இது போன்ற நியமிக்கப்பட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களிக்க உரிமை இல்லை. ரைட். இப்போ எலெக்டட் மெம்பர்ஸ் ஆஃப், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ரைட். இப்போ இவர்களுடைய வாக்கு எவ்வாறு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாராளுமன்றம் அப்படின்னா லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியினுடைய ஓட்டு மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தா 708. இதெல்லாம் உங்களுக்கு அடிஷனல் மார்க்காக வரும். இப்போ எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் நீங்கள் இதை புரிஞ்சு வச்சுக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சட்டமன்றத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏவின் மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தோம்னா, அந்தந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகை, அந்தந்த மாநிலத்தில் உள்ள அந்த எம்எல்ஏ இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டா 234 எம்எல்ஏ. அது மொத்த மக்கள் தொகை. இந்த 234 வகுத்து வரும் ஈவை 1000 பெருக்கி வருகிற என்ன ஈவு வருகிறதோ அந்த ஈவு தான் ஒரு எம்எல்ஏவுடைய ஓட்டு. அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டினுடைய ஓட்டு எவ்வளவு பார்த்தா 176. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் வந்த ஒரு எம்எல்ஏவோட ஓட்டு 208. அங்கே பாப்புலேஷன் அதிகம். அதே மாதிரி மிக குறைந்த ஓட்டு எங்கே இருக்குன்னா, சிக்கிம் மாநிலத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏவின் ஓட்டு 7. இதெல்லாம் சேர்த்துனா மொத்தமாக 10,86,431 ஓட்டு. இதில் யார் பாதிக்கு மேலே, இதில் கிட்டத்தட்ட ஒரு 5,43,000க்கு மேலே வாங்கணும். இப்போ மற்ற எலெக்ஷன் எல்லாம் எப்படின்னா, ஒரு 10 பேர் நின்னாங்கன்னா அதில் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு 30%, 35%, 40% ஓட்டு வாங்கினாலே அவர் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவார். ஆனால் அது மாதிரி எல்லாம் இல்லை. இங்கே ஓட்டிங் மிஷின் எல்லாம் கிடையாது. அதாவது மின்னணு வாக்கு இயந்திரம் அதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே நாம் பழைய முறையில் எவ்வாறு பயன்படுத்துவோமோ அந்த பேலட் சீட்டர் தான், அந்த வாக்கு சீட்டு முறை தான். இங்கே எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அத்தனை பேருக்கு அந்த ப்ரிஃபரன்ஸ் இது பண்ணி போடுவாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இவருக்கு, ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் ராஜேந்திரன், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ரகுவரன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டராக எத்தனை பேர் நிற்கிறாங்களோ அத்தனை பேருக்கு முதல் விருப்பம், இரண்டாம் விருப்பம் போடுவாங்க. இது மாதிரி குறைந்து ஒரு தடவை கலக்கி எண்ணும் போது ஒருத்தர் யார் குறைந்து மார்க்கு அந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்களோ அவங்களை எடுத்து மறுபடியும் கலக்கிட்டு அதில் யார் முதல்ல வர்றாங்களோ அது மாதிரி இப்படி கலக்கி போட்டு 5 லட்சத்தி இதில் அந்த மொத்த ஓட்டில் 50% மேல் யாருக்கு ஓட்டில் அதை ஜெயிக்கிறாங்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுவர். இவருக்கு நேரடி தேர்தலா மறைமுக தேர்தல்னா இது மறைமுக தேர்தல். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சீக்ரெட் பேலட், அதாவது ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி இந்த ஓட்டு நடைபெறுகிறது. ஓகேவா? இவ்வாறு இப்போ இவங்க ஒரு 15,000 டெபாசிட் தொகையாக கட்டணும். இவருக்கு ஒரு 50 பேர் முன்மொழிய வேண்டும், 50 பேர் வழிமொழிய வேண்டும். இவர்கள் எங்கே எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, பாராளுமன்ற எம்பிக்களுக்கு பாராளுமன்ற வளாகத்திலும் அந்தந்த மாவட்ட எம்எல்ஏக்கள் அந்தந்த சட்டமன்ற வளாகத்திலும் ஓட்டு நடைபெறும். தற்பொழுது குடியரசுத் தலைவராக இருப்பவர் 15வது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு. இவர் ஒரு பழங்குடியினரை சேர்ந்தவர். இவர் 2வது பெண் குடியரசுத் தலைவர். இதுக்கு முன்னாடி இருந்தவருக்கு அடுத்து இவர் இருக்காங்க.
பிரதிபா பாட்டேல் இருந்தாங்க. அவங்களுக்கு அடுத்து இவங்க இரண்டாவது பெண் குடியரசுத் தலைவர். ஓகேவா? இவ்வாறு இவர்கள் இவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்றால் ஒரிஷா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் என்ற மாவட்டத்தில் உபேர்பேட்டா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்த பழங்குடியின பெண் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேவா? இந்த டேட்டாஸ் எல்லாம் இவருக்கு ஒரு 50 பேர் முன்மொழியணும், 50 பேர் வழிமொழியணும். ஓகேவா? சாதாரணமெல்லாம் யாரும் இது பண்ண முடியாது. இவ்வாறு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பது உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஓகேவா? தேங்க்யூ.